ரட்சகர் நீரே ராஜா, நீரே ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீரே என் தஞ்சம். அவரை பார்த்து சொல்லுங்களேன், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ரட்சகர். நீங்க தான்பா என் ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன். ஆண்டவரை ஆராதிப்போமா? நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. திரும்ப சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன்பா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில பாருங்களேன், தேவனை குற்றப்படுத்துகிற குடும்பங்கள் ஏராளம். தேவன் வாய்ப்புகளை தந்தார், அந்த வாய்ப்புகளை அவள் பயன்படுத்துவதில்லை. நாளை பார்க்கலாம், இதை விட சிறப்பா ஒண்ணு பார்க்கலாம். புரிய நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கை வருகிறது, ஒரு மணமகன் வருகிறார், ஒரு மணமகள் வருகிறாள். இதை விட சிறப்பா ஒண்ணு பார்க்கலாம். கடைசியில தெரியுமா, எல்லாமே சுத்த பூஜ்யமாயிடுது. பெண்களுக்கு 35 வயது, ஆண்களுக்கு 38 வயது, வயது போய் கொண்டிருக்குது. தேவன் சொல்லுகிறார், when God directs you, he will not disappoint you. தேவன் நடத்துவாரானால் ஏமாற்ற மாட்டார். பக்தன் சொல்கிறான், என் வழிகள் என்னோட என்னால் ஆகிறது இல்லை, என்னை நடத்துகிற அவரால் ஆகிறது. உன் நடக்குது யாரால் ஆகுது? அறிவு, திறமை, உணர்ச்சி இதெல்லாம் கைவிட்டுடும். அது தேவன் கைவிடவே மாட்டார். அடுத்த சொல்லுகிறேன், the time has been arranged. ரைட். அடுத்து ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? he should be a competent. 4வது புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வத்துருமப்பணியங்கள், அதாவது தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்கள். நீங்க கேட்கலாம், இப்பதான் சொன்னீங்க திறமை தேவையில்லை. கவனிங்கள், தேவன் அதாவது அந்த பணிவிடைக்கு ஒரு திறமை இருக்கணும். தேவன் பைத்தியங்களை ஞானியாக்குகிற என்ற உண்மைதான். ஆனால் அந்த தேவாலயத்துக்கு பணிவிடைக்கு திறமை, அந்த திறமையை அவள்கிட்ட கேளுங்க.